கேழ்வரகு சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா சேனாச்சிப்பட்டு கிராம வேளாண்மையாளர் பி கலைமணி அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நெல் மணிலா அது மாதிரிலாம் பண்ணுவோம். இப்போது இங்கே சிறுதானிய மகத்துவ மையம் திருவண்ணாமலை அத்திந்தில சிறுதானிய மகத்துவ மையம் மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு இந்த கேழ்வரகு வந்து நம்ம நெல் சாலை நடுவு போடுற மாதிரி பண்ணுங்கள், இதில் நிறைய மகசூல் ஹீல்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு கேப் விட்டு 10 சென்டிமீட்டர் கேப் விட்டு கேவரை விரைச்சி விட்டு இப்போ அதன் மூலிமா களை எடுக்கிறது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம். இப்போ கூலி ஆள் பிரச்சனை பெரும் பிரச்சனை, 100 நாள் வேலைக்கு எல்லாம் போயிடுறாங்க, கூலி ஆள் யாரும் சரியாக வர்றதில்ல. அதனால் இப்போ அந்த களை எடுக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் கொடுத்தாங்க, அந்த மிஷின் வச்சு களை எடுத்துகிட்டு நாங்கள் சொந்தமாகவே களை எடுத்து எங்கள் சொந்த உழைப்பில் பண்ணும்போது மகசூல் ரெட்டிப்பாகுது எங்களுக்கு. பெரும்பாலும் மகசூல் ரெட்டிப்பாகும்போது செலவு குறைவாகுது நமக்கு. அதே போல் வந்து அந்த கோணா வெட்டுற அந்த இப்போ நெல் பயிரில் கோணா வெட்டுற ஓட்டுற மாதிரி இந்த கேழ்வரகில் களை வெட்டுற இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈரம் பதமாக பார்த்து கரெக்டாக ஓட்டினோம்னா அந்த மண் அந்த பார்லே உட்காரும். கொஞ்சம் ஈரம் காஞ்சிட்டு ஓட்டிங்கனாக்கா அந்த மண் கட்டி போயிட்டு அந்த கேவர் பயிர் மேலே உட்காந்துச்சுனாக்கா பயிர் மடியும். அதனால் ஈரம் பதமாக பார்த்து கரெக்டாக ஓட்டினோம்னா நம்மளுக்கு மகசூல் வந்து அதிக மகசூல் கிடைக்கும். நோய் இப்போ அந்த பூச்சி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா சாருக்கு ஃபோன் பண்ணுவேன், அவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு சிலிப்பு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுவோம். அது ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேழ்வரகில் வந்து அந்த கருப்பு வந்து அந்த சாணி புட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வராது, நல்லா க்ளீனாக இருக்கும். கேழ்வரகு பார்த்தீங்கன்னா முத்தாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சால் நடுவு நெல் பயிர் எப்படி சால் நடு நடுறோமோ அதே மாதிரி இந்த கேவர்லேயும் சாலை மாதிரி போட்டு நட்டு அதிக மகசூல் எடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கராவுக்கு 1200 கிலோ எடுத்துருக்குறோம். அந்த பெருமையெல்லாம் வந்து திருவண்ணாமலை அத்தியந்தில் இருக்கிற சிறுதானிய மகத்துவ மையம் அந்த அதிகாரிகளே சேரும். எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் அவங்க சொல்லி செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எல்லா பலனும் கிடச்சிது. இப்போ என்னை பார்த்துட்டு பக்கத்து விவசாயி ஏன் அவர் மட்டும் பண்ணுறாரு, நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டார் அவரும். இப்போ அதே மாதிரி அவரும் பண்ண வச்சுருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அந்த மாதிரி சால் நடுவு மாதிரி இப்போ நெல் பயிர் எப்படி சால் நடுவு எஸ்ஆர்ஐ திருநெல் சாகுபடி வந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் வந்து எஸ்ஆர்ஐ பண்ணி அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரு விவசாயிக்கு ஒரு முன்னோடி விவசாயியாக மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த இதுக்கு சொல்லித்தராங்க அதிகாரி. நல்லா எங்களுக்கு எல்லாம் கூட அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க எங்களுக்கு. அவங்களுடைய இதுவெல்லாம் இப்போ பரவாயில்ல எங்களுக்கு. இதுக்கு முன்னே பண்ண அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கேவர் பயிர் வந்து அப்படியே நாங்கள் தோரமாக விரைச்சிருவோம், இல்லை ஆள் வச்சு நடுவோம். அப்போ ஆள் வச்சு நடும்போது வந்து காற்றோட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சாலை போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா காற்றோட்டம் அதிகமாகிறதுனால இந்த தூர் வந்து அதிகமாக வருது. ஒரு தூர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது அந்த சாதாரண நடு பார்த்தீங்கன்னாக்கா 3-4 பயிர் தான் இருக்கும். இந்தமாதிரி சாலை போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 7 பயிர் 8 பயிர் வருது ஒவ்வொரு தூர்லேயும். அந்த கதிரும் பார்த்தீங்கன்னாக்கா செண்டு நல்லா பெருசாக ஒரு கை பிடி அளவுக்கு செண்டு வரும் நமக்கு இந்த சாலை நடு போட்டு பண்ணுறதுனால, சாலை மாதிரி பண்ணுறதுனால. அதே போல் வந்து அந்த களை வெட்டுற இயந்திரம் மூலிமா களை வெட்டி அந்த பயிரை வந்து மேலாண்மை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நல்லா பெனிஃபிட்டு. கூலி ஆள் பிரச்சனையும் இல்லை, நம்ம சொந்த ஆளுங்களே பார்த்து நாங்களே எங்கள் வீட்டில் நாங்களே கோணா வெட்டுற பேர் ஓட்டி பண்ணி கட் பண்ணிக்கிறாரு. சந்தைப்பட்டுறோம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஊருலேயே நாங்கள் அப்படியே நாங்கள் ஒரு கிலோ எவ்வளோன்ற மாதிரி சொல்லி அங்கேயே ஊர்லேயே விற்றுருவோம். நாங்கள் வந்து இயற்கை மூலியமாக பண்ணுறோம். நாங்கள் வந்து மற்ற அந்த செயற்கை மாதிரி பண்ணுறதில்ல, இயற்கை மூலியமாக பண்ணுறதுனால வந்து அங்கே லோக்கல்லே ஆளுங்க வாங்கிக்கிறாங்க, கிலோ கணக்கு போட்டு அங்கே லோக்கல்லே விற்றுருவோம். நாங்கள் அப்படி சந்தைப்படுத்தணும்னாக்கா சங்கம் வந்து கமிஷன் பண்ணி தான் எங்களுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமிட்டி இல்லை, கேழ்வரகு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்கலைத்துறையில் அவங்க எடுக்கிறதில்ல சரியாக யாரும். எங்கள் சங்கத்தை பார்த்தா மண்டி தான், கமிஷன் மண்டி தான். அங்கே போகும்போது கமிஷன் மண்டி அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஒரு பேர் விற்கிறாங்க. அப்படின்னும் போது நமக்கு அதுக்கு தேவையான அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் ஒரு லோக்கல்லே ஆளுங்க பார்த்து நாங்கள் போய் அறுப்பும் பார்த்துனே இருப்பாங்க, வந்து அவங்களும் லோக்கலில் அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஒரு கிலோ எவ்வளோன்றது சொல்லி நாங்கள் லோக்கலே விற்றுக்கிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகில் ஒரு 4-5 ரகம் இருக்குது. இந்த கோ3 பார்த்தீங்கன்னாக்கா வறட்சியை தாங்கும் மெயினாக. ரெண்டாவது அடுத்து வந்து பார்த்தா கீழே அந்த தண்டு வந்து கீழே சாயாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இல்லை தண்ணி பாசனாலும் தண்டு கீழே சாயறது வாய்ப்பு இல்லை, அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். அதே போல் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 இது வந்து 7 தூர் விட்ருக்குதுல. அந்த கோ3 பார்த்தீங்கன்னாக்கா 9 தூர் இருக்குதுல. அது ஒரு பெனிஃபிட் நமக்கு கோ3யில் பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து அந்த கேழ்வரகு இந்த மணிகள் வந்து நல்லா முத்தாக இருக்கும், சப்பை வராது. மற்ற ரகம் பார்த்தீங்கன்னா சப்பை வரும், இது முத்தாக இருக்கும். அதிக மகசூல், பெரும்பாலும் 90% அதிக மகசூல் தருது எங்களுக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி கலைமணி அவர்களை 086024073
96 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.